தமிழகத்தில் நாகை, திண்டுக்கல் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் உள்ளூர் கோயில்களில் திருக்குட நன்னீராட்டு விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது. நாகை மாவட்டம் அக்கரைப்பேட்டையில் முத்துமாரியம்மன் கோயில் திருக்குட நன்னீராட்டு விழாவில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். கோயிலின் ராஜகோபுரத்திற்கு பூஜை செய்யப்பட்டு ட்ரோன் மூலம் புனித நீர் தெளிக்கப்பட்டது. பின்னர் அம்பாள் உள்ளிட்ட சுவாமிகளுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே உச்சி காளியம்மன் கோயில் திருக்குட நன்னீராட்டு விழா நடைபெற்றது. புனித நீரால் கோபுர கலசங்களுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்டது. இந்த விழாவில் அமைச்சர் சக்கரபாணி கலந்து கொண்டார். இதேபோல் திரு ஆவினன்குடி கோயிலில் வருடாபிஷேகம் மற்றும் 108 சங்கு பூஜை நடைபெற்றது. குழந்தை வேலாயுத சுவாமிக்கு சங்குகளில் இருந்து புனித நீரால் சிறப்பு பூஜை செய்யப்பட்டது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே ஆட்டக்காரனூர் முத்துமாரியம்மன் கோயில் திருக்குட நன்னீராட்டு விழாவில் முளைப்பாரிகளை எடுத்து வந்த கிராம மக்கள் கும்மி பாடலுக்கு நடனமாடி மகிழ்ந்தனர். முன்னதாக தீர்த்தக்குட ஊர்வலம் நடைபெற்றது. கரூர் மாவட்டம் குளித்தலையில் ஸ்ரீ மகா மாரியம்மன் கோயில் திருக்குட நன்னீராட்டு விழா 22 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்றது. முன்னதாக கோயிலில் 4 கால யாக பூஜைகள் செய்யப்பட்டன. தொடர்ந்து மூலவருக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. இந்நிகழ்வில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே முத்துமாரியம்மன் கோயில் திருக்குட நன்னீராட்டு விழா விமர்சையாக நடைபெற்றது. தொடர்ந்து அங்கு கூடியிருந்த 15க்கும் மேற்பட்ட கிராமங்களை சேர்ந்த மக்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது.